ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன். இருக்கும் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இயற்கையான பூச்சி விரட்டியாக இருக்கும், ப்ளஸ் செடிகளுடைய வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்காக இருக்கட்டும், நல்ல ஈல்டு எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், ப்ளஸ் மண்ணின் வளத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான இயற்கை உரம் தயாரிக்கப்புறம் வீட்டிலேயே என்னுடைய கார்டனில் நான் இதை யூஸ் பண்ணி நிறைய ஈல்டு, நிறைய செடிகளும் பசுமையாக இருக்கும், நிறைய பூக்கள் கிடைக்கும், தொடர்ச்சியான பூக்கள் அறுவடை ப்ளஸ் காய்கள் அறுவடை இருக்கும். மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, மீனோட வேஸ்ட்டு. இதை நீங்கள் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. நீங்கள் மீன் விற்கிற இடத்துல நீங்கள் கேட்டு வாங்கலாம், ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் வாங்கிட்டு வர மீன்களில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு எடுத்து அதுக்கு தேவையான அளவு, சமமான அளவு சக்கரை, நாட்டு சக்கரை எடுத்து இதை மாதிரி நீங்கள் ரெண்டையும் ஒன்றா ஒரு பாக்ஸில் மூடி போடுற மாதிரி நீங்கள் அதை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நிழல் பகுதியில் வைங்க. இல்லை உங்களுக்கு அந்த இடத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க அடிக்கடி அப்படின்னா வைங்க. அது மேலே ஏதாவது வெயிட்டான ஒரு கல் தூக்கி ஒரு இது மாதிரி வச்சுருங்க. வெளியில் நீங்கள் ஓப்பன் பிளேஸில் வச்சிங்கன்னா நாயெல்லாம் இதை பறித்து கொட்டி விட்டுரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. மண்ணை பறித்து மூடி மேலே மண் போட்டு மூடியும் வைப்பாங்க. நிழலில் வைக்கணும், பெஸ்ட்டு அதுதான். ஸோ 30 to 40 நாட்கள் அதிகம்தான். அதுவே 25 to 30 நாட்களில் உங்களுக்கு இது ரெடி ஆயிரும். வீக்லி ஒன்ஸ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா ஷேக் பண்ணி விடலாம், ஓப்பன் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு 25 நாளைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா அதில் நிறைய அந்த லிக்விட்ஸ்லாம் அந்த எசன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை வடிகட்டி இருத்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது 6 மாதம், ஒரு வருஷம் கூட நம்ம கார்டனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய செடிகளுக்கு நான் ஒரு வாட்டர் பாட்டில் மூடியில் அந்த பாக்ஸில் வச்சுருக்கக்கூடிய அந்த பாட்டிலில் ஒரு மூடி எடுத்துக்கிறேன்னா அதில் ஒரு 5 மடங்கு 10 மடங்கு தண்ணி எடுத்துப்பேன். இந்த மாதிரி செடிகளுடைய வேர் பகுதியில் நீங்கள் ஊற்றி விடலாம். தண்ணி கலந்து மேலே செடிகளுக்கு ஸ்ப்ரேயாகவும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது செடிகள் பசுமையாக இருக்கும், நிறைய தளிர்கள் விட்டு வளரும், பூச்சி தாக்குதல் இருக்காது, நமக்கு நிறைய பூக்களும் காய்களும் தொடர்ச்சியாக இருக்கும். தளிர் வராத செடியில் கூட நிறைய தளிர்கள் இருக்கும், நிறைய பூக்கள் பெருசு பெருசாக பூக்கும், பச்சை பசுமையாக உங்களுடைய கார்டன் இருக்கும். ஸோ இதனால் ஈல்டும் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம பயன்படுத்தும் போது இயற்கையான முறையில் நம்ம கார்டனிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய கார்டனில் நான் இந்த மாதிரி தான் வச்சு வளர்த்துட்டு வரேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சாமந்தி செடியெலாம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது. இதை நீங்கள் நுனியை கிள்ளி விட்டிங்கன்னா இதில் நிறைய பிரான்ச்சஸ் வரும். அப்படியும் நீங்கள் இது செடிகளை பெருசாக ஆக்கலாம். ஸோ இதில் அடுத்து வரக்கூடிய பட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பெருசாக வரும். அதையுமே நான் நிறைய வீடியோக்களில் என்னுடைய செடியில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த சீசனுக்கு யூஸ் பண்ணுற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கீரைகள் போடுங்க. கீரைகள் உங்களுக்கு சூப்பராகவே வளரும். ஸோ நான் அந்த வகையில் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். இது புளிச்சக்கீரை, இதனுடைய விதைகளுமே நான் இப்போ விதை பகிர்வில் கொடுத்துட்ருக்கேன். யாருக்கு புளிச்சக்கீரை வேணுமோ அவங்க மென்ஷன் பண்ண மறக்காதீங்க. ஸோ உங்களுடைய கார்டனில் நீங்கள் இதை மண்ணுலேயும் தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணி கொடுத்துட்டு வரும்போது உங்களுடைய மண் ஆரோக்கியமாக வளமானதாக இருக்கும். உங்களுடைய செடிகளும் சூப்பரான ஒரு ஈல்டு கொடுக்கும். கத்திரிக்காய் செடியிலலாம் நான் நிறையவே இதை பயன்படுத்தி நிறையவே ஈல்டு எடுத்திருக்கேன். என்னுடைய கார்டன் வீடியோவில் மெயினாக நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா மீன் அமிலம். ஸோ எல்லாராலையும் கண்டிப்பாக பயன்படுத்த முடியும். செஞ்சு கண்டிப்பாக எல்லாருமே மீன் அமிலம் இது வரைக்கும் செய்யலைனாலும் பரவாயில்ல, இனிமேல் செஞ்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விதைகளை போட்டு நீங்கள் கார்டனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வெயில் டைமில் கண்டிப்பாக மூடாக்கு போடணும். அது எப்படி என்ன மாதிரிலாம் போடலான்னு சொல்லிட்டு ப்ளஸ் ரோசா செடிகளுக்கு தேவையான அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் நமக்கு எப்படி இருக்கணும், எந்த பகுதியில் வைக்கணும் எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். நான் எங்கள் வீட்டில் எல்லாமே விதைகள் மூலமாக வளர்த்தது தான். சாப்பிட்டு போட்டு வேஸ்ட்டாக போடுற விதைகளை முளைச்சி வரும். அதாவது ஒரு குச்சி நட்டால் கூட முளைக்கணும், ஒரு சிலருக்கு ராசி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் என்னையும் சொல்லுவாங்க. ஸோ நான் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்லேருந்து எனக்கு இந்த கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன வெளியில் போகிறோம்னா கிராமத்தில் தான் இருப்போம். நாங்கள் பிள்ளைங்கள்லாம் இப்படி விளையாடுறோம்னா ஒரு சின்ன செடியை பார்த்தா கூட எடுத்து வீட்டுக்கு முன்னாடி பூ செடியை நட்டு வச்சுருவேன். அப்படி என்னோடய இன்ட்ரெஸ்டிங்கை இப்போ நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இது மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு கூட கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.